Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. prawn varuval, eraal varuval ரொம்ப ஈஸியா ரெடி பண்றது எப்படி அப்படினு தான் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பார்க்க போறது. இதுல வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா கொஞ்சமா மசாலாஸ் மட்டும் வச்சு இத ரெடி பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த eraal வறுவல் பண்றதுக்கு 750 கிராம் அளவுக்கு eraal எடுத்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல ஒரு மசாலாவா சேர்த்துடலாம். முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நம்ம வேற எதுவும் கிரேவிக்காக இதை செய்ய போறதில்ல, அதனால மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து இதில் சேர்க்குறேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக அந்த ரெசிபி பண்ணிடலாம், ஏன்னா அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி இது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். அடுத்தது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா இந்த மசாலா வந்து eraal வந்து ஊறட்டும். இப்போது எனக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எறாவோட மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குது. நம்ம பொரிக்கும் போதும் இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் இதில் சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம், நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த எறாவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமும் வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம், மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை நல்லா திருப்பி போட்டுக்கணும், அப்போ தான் இது வந்து வேகும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மெதுவாக 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டிங்கன்னா இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு நான் ஒரு 6 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். தோலோடு தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இறங்கிடும். உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அதை சேர்க்க வேண்டாம். இந்த பூண்டை தட்டி சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே வந்து பூண்டும் நல்லா பொரிஞ்சிரும். நமக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போது இது பார்த்தீங்கன்னா நல்லாவே பொரிஞ்சிருச்சு. அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி அந்த பூண்டெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இதுக்கு ரொம்பவே எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டை. இந்த மாதிரி நல்லா கருவேப்பிலை சேர்த்துட்டு அதிகம் பொரிய விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இனி வந்து நம்மளோட eraal வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும், நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.